பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த நேரலையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு மாதத்தை அதிகமாக கூட்டி நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 7வது மாதத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்லவராய் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த அன்பை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7வது மாதம் முதல் நாள் இந்த வாக்குத்தத்த கூட்டத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மெய்யாகவே இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்தி போற்றுகிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்த கூட்டத்தை கர்த்தர் கொடுத்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே இணைந்தருளி இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. தடைகளை நீக்கி போடும், முழுவதும் ஆளுகை செய்யும். பொல்லாவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி ஜெயம் எடுக்கிறோம். தேவ கரம் கூட இருப்பதாக. தேவ ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவீராக. உடைய கரங்களின் முழுமையும் தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மகிமையின் கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 79வது பாடல், இதயம் நன்றியுடன் நிறைந்து துதித்திடுவோம். மகிமன் இயேசுவையே தினமும் துதித்திடுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. Praising Jesus. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவே தினமும் துதித்திடுவோம். மகிமன் இயேசுவே தினமும் துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த வந்தன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த வந்தன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவே தினமும் துதித்திடுவோம். மகிமன் இயேசுவே தினமும் துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும், தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிமன் இயேசுவே தினமும் துதித்திடுவோம். மகிமன் இயேசுவே தினமும் துதித்திடுவோம். ஏற்ற காலம் கர்த்தர் உயர்த்தேன், பலத்த கரத்தில் அடங்குவோம்.
நன்மை கிருபை நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஏற்ற காலம் கர்த்தர் உயர்த்தேன் பலத்த கரத்தில் அடங்குவோம். நன்மை கிருபை நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாளெல்லாம். இதயம் நன்றியுடன் நிரப்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவை தினமும் துதித்திடுவோம். மகிவன் இயேசுவை தினமும். வியாதி படுக்கை நேரங்களில் பரிகாரியாய் சுகம் தந்தார். துதி செய்து பலன் அடைவோம், கர்த்தர் வருகை சமீபமே. வியாதி படுக்கை நேரங்களில் பரிகாரியாய் சுகம் தந்தார். துதி செய்து பலன் அடைவோம், கர்த்தர் வருகை சமீபமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிவன் இயேசுவை தினமும் துதித்திடுவோம். மகிவன் இயேசுவை தினமும் துதித்திடுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தாய் போல என்னை தேற்றினீரே, நன்றி ஐயா. இந்த உலகத்தில் அவரை போல நம்மை தேற்ற யாராலையும் முடியாது. ஆமென். தாயை போல என்னை தேற்றினீரே, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா? Praise Jesus, ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Thank you, Jesus. தாயை போல தேற்றினீரே, நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே, நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேன் உம்மை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேன் உம்மை. தாயை போல தேற்றினீரே, நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே, நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேன் உம்மை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஏசையா, ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உள்ளம் உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே. நான் உள்ளம் உடைந்து அழுத போதெல்லாம் நீர் அன்போடு ஓடி வந்தீரே. என் அன்பான தேவன் நீரே, என் அன்பான தேவன் நீரே. என் தாயை போல தேற்றினீர், நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே, நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேன் உம்மை. வியாதியிலே படுக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்கி நீ. வியாதியிலே படுக்கும் போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து குணமாக்கி நீ. என் பரிகாரியானவரே, என் பரிகாரியானவரே. தாயை போல தேற்றினீரே, நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே, நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேன் உம்மை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வரவேன் உம்மை.
துன்ப துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. என் துன்ப துயர நேரத்திலெல்லாம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே. தாயை போல தேற்றி நீரே நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாடெல்லாம் மறவேன் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள நாடெல்லாம். ஏசையா ஏசையா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. முழங்கார் பாடிட்டு எல்லா தேவ பிள்ளைகளும் ஓ கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை இல்லை. ஏசையா ஏசையா, அப்படியே ஆண்டவரை ஆராதிங்கள் கண்ணீரோடு. ஆண்டவரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஐயா. ஏசையா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. தாயை போல தேற்றி நீரை நன்றி ஐயா. தகப்பன் போல சுமந்தவரே வரவேன் உம்மை. ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாம் வரவேன் உம்மை. ஆலதோ என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் மறவேன் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் மறவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டிலே 6 மாதங்கள் நீ போதுமான கர்த்தராய் இதை நடத்தி கொண்டு வந்தீர் அல்லவா. என் வாழ்க்கையில என்னோடு கூட வந்தவர் நீர் தானே ஆண்டவரே. நாங்கள் பார்த்த அநேகர் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஆமென். ஓ ஜீசஸ், praising Lord. Ha ha ha, hallelujah. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு மகிமையும் கனமும் செலுத்தி, ஹல்லேலூயா, அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, அவருக்கே நன்றி பலிகளை செலுத்தி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது மாதம், ஜூலை மாதம்
வாக்குத்தத்தமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் உங்கள் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி விசுவாசத்தோடு, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தபடியினால் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இதன்படி நீர் என்னை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாசத்தோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். நீர் கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதன்படி கர்த்தர் இந்த 7வது மாதம் முழுவதும் நீர் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, நாம் இங்கே பார்க்கிறோம், உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தப்படி நாம் எதை கேட்டாலும், நம்முடைய மன விருப்பத்தின்படி கேட்கிற காரியங்கள் அவருக்கு சித்தமாய் இருக்குமானால் நிச்சயமாய் அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அநேக காரியங்களை நாம் மத விருப்பத்தோடு கூட இருப்போம். ஆண்டவர் செய்து தர வேண்டுமே, ஆண்டவர் கொடுக்க வேண்டுமே என்றெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுவோம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆனால் எல்லாம் நடப்பது இல்லை. எல்லா மன விருப்பங்களையும் கர்த்தர் கொடுப்பது இல்லை. காரணம் என்னவென்றால், எவைகள் நமக்கு தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கொடுக்காமல், அதை செய்யாமல் இருக்கிறாரே, ஆனால் அது நன்மைக்காக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய மன விருப்பம் அவருக்கு ஏற்றதாக காணப்படுமானால், அவருக்கு பிரியமானதாய் காணப்படுமானால், அவருடைய சித்தத்தின்படியாக இருக்குமே ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இங்கே பார்க்கிறோம், பிலிப்பியருக்கு எழுந்த நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்திலே செய்கைகளையும் விருப்பங்களையும் அவர் உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். அதே வேளையிலே நம்முடைய மன விருப்பமும் இருக்கிறது. ஆண்டவரே மன விருப்பங்களை நம்முடைய இருதயத்திலே உண்டாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி ஒரு விருப்பத்தை நம் உள்ளத்திலே வைப்பாரே ஆனால் அது அவருடைய சித்தமான காரியம். அது நிச்சயமாக ஆண்டவர் செய்து முடித்து விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய மன விருப்பத்தை அவர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு தரிசனமாய் காட்டலாம், ஒருவேளை சொப்பனத்தின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம், ஒருவேளை உங்களோடு ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு வசனத்தின் மூலம் அவர் உங்களோடு பேசலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அதற்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அதை விசுவாசித்து நாம் ஜெபம் பண்ணி பொறுமையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, நாம் இங்கே பார்க்கிற தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை நம்முடைய உள்ளத்திலே உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேத புஸ்தகத்திலே 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று, முதலாவதாக இந்த விரும்பிய காரியம். 2 பேர் அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவரிடத்திலே கேட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு செய்தது என்ன? நாம் வாசிக்கலாமா?
மத்தேயு எழுந்த புஸ்தகம் 15வது அதிகாரம் 21 முதல் 27 வசனங்கள் முடிய வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு மறுபதிலாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு கானானிய ஸ்திரீ மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி வந்து அவள் ஆண்டவரிடத்தில் மிகவும் வருந்தி கேட்கிறாள், ஆண்டவரே, என்னுடைய மகள் கொடிய பிசாசின் கட்டினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறாள், வேதனை அனுபவிக்கிறாள், நீர் உதவி செய்ய வேண்டும், என்னுடைய மகளை நீர் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறாள். ஆனால் இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவர் ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவளும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே அவருக்கு பின்னே வந்து கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது பாருங்க, சீசர்கள் அதை கவனித்து கொண்டே இருந்தார்கள். சீசர்கள் அதை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, இந்த ஸ்திரீயானவள் இப்படியே நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வருகிறாளே, நீர் இவளுக்கு ஏதாயினும் உதவி செய்யும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே அனுப்பப்பட்டேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த கானானிய ஸ்திரீயானவள் இயேசுவிடத்திலே வந்து அவருடைய பாதத்திலே பணிந்து கொண்டு அவரை கெஞ்சி கேட்கிறாள், எனக்கு உதவி செய்யும், எனக்கு இரக்கம் செய்யும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுதும் இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டோம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கானானிய ஸ்திரீ, கானானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருவருப்பானவர்கள். தேவனுடைய சமூகத்திலே கானானியர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்கள் அல்ல. கானானியன் என்று சொன்னாலே அருவருப்பானவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கானானிய சமுதாயத்தை சேர்ந்த அந்த கானானிய ஸ்திரீயானவள் தான் இப்பொழுது இயேசுவிடத்தில் வந்திருக்கிறாள். என் மகளுக்கு விடுதலை வேண்டும், என் மகளுக்கு இருக்கிற பிசாசு போராட்டத்திலே நீர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தயவாய் கெஞ்சி வந்து நிற்கிறாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கானானிய ஸ்திரீ அவருடைய முறைமையின்படி ஏராளமான மந்திரவாதிகளை அவள் சென்று பார்த்திருப்பாள், பூஜாரிகளிடத்தில் போய் பூஜைகளை போட்டு இருப்பாள், மந்திரங்களை செய்திருப்பாள். அவருடைய மகளுக்கு ஒரு விடுதலைக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அவள் செய்திருப்பாள். ஒவ்வொரு இடமாக தன் மகளை அழைத்து கொண்டு சென்றிருப்பாள். அவர்கள் ஏராளமான பணங்கள், காசுகளை வாங்கி நாங்கள் விடுதலையை கொடுக்கிறோம் என்று சொல்லி பலவித காரியங்களை செய்துவிட்டு போவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கூட அநேகர் ஏதாகினும் ஒரு போராட்டம், ஒரு பிசாசின் கிரியைகள், காத்து கருப்பு ஏதோ பிடிச்சிட்டுன்னு சொல்லி அங்கே போய் கையிலே நூலை வாங்கி கட்டி கொள்வார்கள். ஒரு எந்திரத்தை எழுதி அதை
இடுப்பிலே கட்டி கொள்வார்கள், இல்லாவிட்டால் கையிலோ கழுத்திலோ கட்டி போட்டு கொள்வார்கள். அப்பொழுது பாருங்கள், உடனே அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது போல இருக்கும். ஆனால் அது உண்மை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் உங்கள் கையிலே காலிலோ அல்லாவிட்டால் உங்கள் கழுத்திலோ ஒரு தாயத்தோ ஒரு எந்திரமோ ஒரு நூலோ ஒரு கயரை கட்ட கொடுக்கும் பொழுது அந்த பூஜாரி, அந்த மந்திரவாதி அதை என்ன செய்வான் என்றால், அவனுக்குள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை அதிலே அவன் மந்திரத்தினாலே கட்டி நிறுத்தி இந்த காரியத்திலே அவர்களுக்கு பிரச்சனை வராதபடி அவர்களிடத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்த பிசாசு ஆவியை நீ அப்புறப்படுத்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து காத்துக்கொள் என்று சொல்லி அந்த ஆவியை அதிலே அவன் கட்டி அதை தான் இவர்களுக்கு கொடுப்பான். பந்திரித்து கொடுக்கிறது அவர்கள் கட்டின உடனே சொல்வார்கள், இப்பொழுது நன்றாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை என்ன தெரியுமா? முதலாவது அவர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனையை பண்ணின பிசாசும் உள்ளே தான் இருக்கும். ரெண்டாவதாக இந்த மந்திரவாதி பூஜாரிகள் கொடுக்கிற அந்த யந்திரங்கள், அந்த தகடுகள், தாயத்துகள், அந்த கயர்கள், இவைகள் எல்லாமே அதிலே இருக்கிற அந்த பிசாசு அவர்கள் கூட தான் இருக்கும். இவர்கள் நினைப்பார்கள், இவர்கள் பிரச்சனை இல்லாத உடனே நினைப்பார்கள், அந்த பிசாசு போய்விட்டது, விடுதலை கிடைத்து விட்டது. ஆகவே அந்த நம்பிக்கையிலே இருப்பார்கள். உண்மை அதுவல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அசுத்த ஆவிகள் என்ன செய்யும் என்றால், அந்த பிரச்சனையை பண்ணி கொண்டு இருந்தவர்களுக்கு உள்ளே அடங்கி பிரச்சனை பண்ணாதபடி அவர்களோடு கூட உள்ளதான் இருக்கும். அது போகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இயேசுவிடத்திலே வந்திருக்கிறாள். இயேசுவிடத்தில் வந்து கெஞ்சி கேட்கிறாள். இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சொல்லும்போது உடனே இவள் சென்று விடுவாளோ? ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார். நீ என்னை நம்பி உடைய மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாய் அல்லவா? ஸ்தோத்திரம். நான் சொல்லும்போது நீ உடனே, அப்படியானால் என்னுடைய மகளை நான் வேற எங்கேயாகிலும் கொண்டு போய் பார்த்து கொள்கிறேன், நீர்தான் உண்டா? வேறு வழி இல்லையா? நான் வேற எங்கேயாவது ஏதாகிலும் ஒருவரிடத்தை கூட்டிக் கொண்டு போய் மந்திரவாதங்களோ பில்லி சூனியங்களோ பூஜைகளையோ பண்ணி என் மகளுக்கு ஒரு விடுதலையை பார்த்து கொள்கிறேன் என்று அவள் போய் விடுவாளோ? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னபோது நடந்தது என்ன? அவள் போகவில்லை. அவள் போகவில்லை. ஏனென்றால் இவைகளை எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டு தான் அவள் வந்திருப்பாள். கடைசியாக தான் இயேசுவை குறித்து அவள் அறிந்து வந்திருப்பாள். இயேசுவின் மூலமாய் பிசாசுகள் ஓடுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், வியாதிகள் சுகமாகிறது, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். அவரே பரலோக ராஜ்யத்தை, சொர்க்கத்தை கொடுக்கிறவர். இப்படியெல்லாம் அவள் கேள்விப்பட்டு இருப்பாள். அவள் அறிந்தபடியினால் தான் கடைசியான ஒரு முயற்சியாக, கடைசியான நம்பிக்கையாக இப்பொழுது அவள் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவள் இயேசுவை விட்டு விட்டு போகவில்லை. எப்படி ஆகின இயேசுவிடத்தில் இருந்து எனக்கு விடுதலை வேண்டும், அவரை பற்றி பிடித்து கொண்டாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறான், மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுதான், உண்மைதான். ஆனாலும் அந்த நாய்க்குட்டிகள் என்ன செய்யும்? தன் எஜமான் சாப்பிடும் போது அவருடைய மேஜையில் இருந்து கீழே விழக்கூடிய அந்த எச்சில்கள், துணிக்கைகள், அவைகளை என்ன செய்யும்? சாப்பிடுமே என்று ஒரு வார்த்தை அவள் சொன்னாள். இது என்ன தேவ பிள்ளைகள் பாருங்க, அவ்வளவாய் தன்னை அவள் தாழ்த்தினாள், அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேஜையில் இருந்து அவள் சாப்பிடும்போது, அவர்கள் சாப்பிடும்போது கீழே விழுகிற அந்த துணிக்கைகள் என்று சொன்னால் எச்சில்கள், இந்த எச்சில்களை அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை போல ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கமாக இறங்கி பிச்சையை பிச்சை போடுகிறது போல என் மகளுக்கு ஒரு விடுதலையை தாரும். அவள் கெஞ்சி அவள் கேட்கிறாள். அல்லேலூயா. நாய்கள் தின்னுமே, அந்த எஜமானுடைய அந்த மேஜையிலிருந்து கீழே விழுகிறவைகளை, அந்த துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினாள். ஆண்டவர் அவளை பார்த்தார். இவ்வளவாக நீ உன்னை தாழ்த்தி, இவ்வளவாக நீ என்னை நம்புகிறாயே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 28வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசு அவளுக்கு இயேசு அவளை பார்த்து பிரதியுத்தரமாக, மறுபதிலாக, ஸ்திரீயே
ஸ்திரீயே உன் விசுவாசம் பாருங்க, பெரிது. உன்னுடைய விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது நீ என்றார். விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். அவளுடைய மனதிலே இருந்த ஒரு விருப்பம், என்னுடைய மகள் சுகமாக வேண்டும், என் மகள் பிசாசின் போராட்டத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும், என் மகள் நன்றாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு கூட அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் அவள் இயேசுவிடத்தில் வந்து அவள் இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஸ்திரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. அவரை தொட்டவர்களுக்கும் அற்புதம் நடந்தது. அவர் எவர்களையெல்லாம் தொட்டாரோ அவர்களுக்கும் அற்புதம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 38 ஆண்டு காலமாக படுத்த படுக்கை வியாதியாக கிடக்கிற ஒரு மனுஷன், பெதஸ்தா என்று சொல்லுகிற ஒரு குளத்தின் கரையிலே அவன் படுத்து கிடக்கிறான். 1-2 ஆண்டுகள் அல்ல, 38 ஆண்டு காலங்கள், 38 வருடமாய் அந்த குளத்தின் கரையிலே பரிதாபமாய் கிடக்கிற மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பாதி வாழ்க்கையை முடித்து விட்ட ஒரு வாழ்க்கை, வியாதியஸ்தனாகவே ஆகி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் அந்த குளத்தின் கரையிலே ஒரு நம்பிக்கையோடு படுத்திருக்கிறான். இயேசு பாருங்க, அந்த வழியே போனவர், அவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடவில்லை. ஆனால் அவனுடைய பரிதாபத்தை கண்டு மனதுருக்கம் உள்ள நம்முடைய ஆண்டவர், அவர் மனதுருக்கமும் அன்பும் உடையவர் ஆனபடியினாலே தானாகவே அவனை தேடி அவன் அருகில் போய் நின்றார். அவனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமடைய சுகமடைய விரும்புகிறாயா? அவனுக்கு ஒன்று தெரியாது. இந்த கானானிய ஸ்திரியை போல அவன் நன்றாக இருந்தால் ஒருவேளை இயேசு வருகிறதை பார்த்து அவன் இயேசுவிடத்திலே போய், ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அவனும் படுத்த படுக்கையை கிடக்கிற ஒரு மனிதன், மிகவும் பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மனிதன், முடியாதபடி இருக்கிற ஒரு மனுஷன். ஆகவே ஆண்டவர் அவனை தேடி போகிறார். ஆண்டவர் அவனை தேடி போய் அவனிடத்திலே கேட்கிறார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இங்கே ஒரு தேவதூதன் வந்து எப்போதாயில் இந்த குளத்தின் தண்ணீரை வந்து கலக்குவான். அந்த தண்ணீர் கலக்கப்பட்ட உடனே யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே போய் இறங்குகிறார்களோ, அந்த தண்ணீரில் இறங்குகிறார்களோ, அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உடையவனாக இருந்தாலும் சுகமடைவான். அல்லேலூயா. அவன் பாருங்க, அந்த குளத்தை சுத்திலுமாய் சூமின கைவுடையவர்கள், முடவர்கள், சப்பானிகள், குருடர்கள், பலவிதமான வியாதி உடையவர்கள் எல்லாம் சுற்றி படுத்து கிடக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை, ஒரு தேவ தூதன் வந்து அங்கே குளத்தை கலக்குவான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் ஒருவேளை ஏதோ ஒன்றின் மேலே நீங்கள் நம்பிக்கையை வைத்து இத்தனை ஆண்டு காலங்களும் உங்கள் காலங்கள் வாழ்க்கையை கடத்தி இன்னும் நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, இன்னும் உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகவில்லை, இன்னும் உங்களுக்கு ஒரு நன்மை வரவில்லை, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகவில்லை, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கலங்கி கொண்டு இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் அருகில் இயேசு நிற்கிறார். உங்கள் அருகில் இயேசு நிற்கிறார். அவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார், உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக வேதனைகள், கண்ணீர், துக்கங்கள் பாவத்தினால் வருகிறது. பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே சாபம் இருக்கிறது. சாபம் இருக்கிற இடத்திலே பிசாசு இருக்கிறான். அந்த சாபமே, அந்த பாவத்தின் தண்டனை தான் சாபம். அந்த சாபத்தை நிறைவேற்றவே பிசாசு என்ன செய்கிறான்? அங்கே நின்று போராடி கொண்டு இருக்கிறான். இந்த போராட்டம் மாற்றப்படுவதற்காக எங்கெல்லாமோ சென்று எதையெல்லாமோ செய்து பார்க்கிறோம், மாறவில்லை. காரணம் என்ன? சாபம் இருக்கிறது. உன் வீட்டிற்குள்ளே சாபம் இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே சாபம் இருக்கிறது, நீ செய்கிற வியாபாரத்தில் சாபம் இருக்கிறது, உனக்கு வருகிற வருமானத்தில் சாபம் இருக்கிறது. நீ லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய பெற்றோரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன்னோடு கூட பார்ட்னராக இருக்கிற மனுஷனுடைய அவன் சொல்லுகிற அந்த மனுஷனுடைய வார்த்தையை நம்புகிறானே, அவனை ஏமாற்றி நீ அநேக பணங்களை நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அவன் கள்ள கணக்குகளை எழுதி கொண்டு இருக்கிறாய் அல்லவா? அவனை நம்ப வைத்து
கொண்டு இருக்கிறாய் அல்லவா? எத்தனை வழிகளிலோ குறுக்கு வழியிலே சம்பாத்தியங்கள் வருமானங்களை தேடி நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதான சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளின் வாழ்க்கை கண்ணீர் துக்கமாய் இருக்கிறது. நீ சொல்லுகிறாய், என்ன இருந்து என்ன பிரயோஜனம், என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லே என்று சொல்லி அங்கலாய்க்கிறாய் அல்லவா? என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை இவ்வளவாய் நான் பணம் செலவு செய்து திருமணத்தை நடத்தி வைத்தும் கூட இன்றைக்கு என்னுடைய பிள்ளை இப்படியாக என் வீட்டிலே வந்து கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறாளே, வாழ வேண்டியவள் வாழாதபடி வந்து இருக்கிறாளே, ஏன் இப்படி நடந்தது, என் மகளுக்கு ஏன் இளம் வயதிலே விதவையானாள், ஏன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று கண்ணீர் விடுகிறாயா? ஹல்லேலூயா! சாபம், சாபம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ உன்னுடைய எந்த பிள்ளைகளுக்காக நீ குறுக்கு வழியிலே மற்றவர்களை வேதனைப்படுத்தி வஞ்சித்து அபகரித்து ஏமாற்றி மற்றவர்களை கண்ணீர் வடிய வைத்து நீ சம்பாத்தியம் பண்ணினாயோ, அவைகள் சாபம், அவைகள் சாபம். அந்த சாபம் தான் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. அவைகளை நீ இப்பொழுது பார்த்து வேதனைப்பட்டு கண்ணீர் விடுகிறாய் அல்லவா? இதற்காக நீ பரிகாரம் செலுத்தும்படி காணிக்கைகளை கொடுத்தால் சாபம் மாறாது, நீ பரிகாரம் செய்தாலும் சாபம் மாறாது, எதை செய்தாலும் சாபம் மாறாது. என் அருமையான சகோதரனே சகோதரி, சாபம் மாற வேண்டுமானால் ஒரே வழி, உன்னுடைய சாபத்திற்காக உயிரை கொடுத்த தெய்வம், அவர் இரத்தத்தை சிந்தின உன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் வந்தால் மாத்திரமே, அவரால் மாத்திரமே உன் சாபத்தை மாற்ற முடியும். அவர்தான் உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். அவர்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர். நீ பாவத்தின் பரிகாரத்திற்காக நீ எங்கே சென்று எத்தனை ஜோதிடர்களை பார்த்து, எத்தனை குடுகுடுப்பைக்காரன் சொன்னதை கேட்டு, எத்தனை மந்திரவாதி பூஜாரிகளை பார்த்து அவர்கள் சொல்லுகிறதையெல்லாம் நீ செய்து எத்தனை லட்சம் ரூபாய் பணங்களை நீ செலவு செய்திருக்கிறாய். இன்னும் விடுதலை இல்லையே, விடுதலை கிடைக்காது. காரணம், அவர்களுக்குள் இருப்பது அசுத்த ஆவிகள், பிசாசுகள். அது உன்னுடைய பணங்களை தான் வாங்கி சாப்பிடுவார்களே ஒழிய அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே நீ நடைபணத்தை போல ஆகிவிட்டாய். உடைய மன துக்கத்தினாலே உடைய சரீரம் வேதனைப்பட்டு சரீரம் கூட எல்லாமே இன்றைக்கு நொறுங்கி போய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இப்பொழுது உடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எதற்காக உலகத்திலே வாழ வேண்டும், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, நாம் செத்து விடலாமே என்றெல்லாம் பல நேரங்களிலே எண்ணங்கள் உனக்குள் வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த பணங்களை நீ தேடி தேடி ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணி அந்த பணங்கிருந்தால் வீட்டை கட்டி பெரிய நல்ல விலை கூடிய நல்ல வாகனம், காரை வாங்கி நல்ல நிலங்களை வாங்கி என்னவெல்லாம் நீ செய்து வைத்திருக்கிறாய். இன்றைக்கு அவைகளை பார்க்கும் பொழுது உனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இவைகள் இருந்து என்னத்திற்கு, இவைகள் இருந்து எதற்காக என்றெல்லாம் சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஒரே வழி இயேசுதான், ஒரே வழி இயேசுதான். இயேசுவிடத்தில் வரும்போதுதான் உனக்கு விடுதலை. அன்பு சகோதரனே சகோதரி, அவர் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். அவர் அழைக்கிற தெய்வம், உன்னை நேசிக்கிற தெய்வம். நீ அவருக்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று செய்தால் போதும், உன் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். உள்ளத்தில் உன் வாழ்க்கையிலே அவரை சொந்த குல தெய்வமாய் நீ ஏற்றுக்கொண்டு, நீரே என்னுடைய கதி, நான் உம்மை நம்புகிறேன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று நீ கண்ணீர் விட்டு அழும் பொழுது அவர் உன் பாவத்தை மன்னித்து சகல சாபங்களை நீக்குவனை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொள்வார். உன் குடும்பத்தின் சாபம் மாறிவிடும். உன் வாழ்க்கையிலே குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். உன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வால வயதிலே குடும்பத்தில் மரித்து போகிறாள் அல்லவா? ஸ்தோத்திரம். பலர் தற்கொலை பண்ணி செத்திருக்கிறார்கள் அல்லவா? உடைய முன் சந்ததியிலே உள்ளவர்கள் வேறு குடும்பங்களுக்கு மந்திரவாதங்களை செய்து அந்த குடும்பங்களை அழித்திருக்கிறார்கள் அல்லவா? சாபம் தொடர்ந்து பிடிக்கிறது. அவர்கள் விட்ட கண்ணீர் இன்றைக்கும் அவர் அந்த குடும்பங்களுடைய பின் தலைமுறை சந்ததிகள் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களே. அவர்கள் குடும்பத்தில் பைத்தியம் பிடித்து ஓட வேண்டும் என்றெல்லாம் செய்தாய் அல்லவா? இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய மகனுக்கு பைத்தியம் பிடித்து இருக்கிறதே, நீ எங்கெல்லாம் கொண்டு ஓடுகிறாய்? விடுதலை கிடைக்காது. சாபம். ஒரே வழி விடுதலை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரிடத்தில் வந்தால் மாத்திரமே உனக்கு இரக்கம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ஆண்டவர் கேட்கிற அந்த 38 வருட வியாதி உள்ள மனுஷனிடத்திலே அவனுக்கு இந்த வியாதி வந்த காரணம் என்னவென்று தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஆண்டவர் அவனை தேடி போய் நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஐயா, அங்கே ஒரு தூதன் வந்து தண்ணீரை கலக்குவான். அந்த குளத்தின் தண்ணீர் கலங்கிய உடனே எனக்கு முன்பாக, நான் போவதற்கு முன்பாக அந்த குளத்தின் தண்ணீர்
கண்ணீருக்குள் வேறொரு போய் விடுகிறான், அவன் சுகமாகி விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. அவனை படைத்த தெய்வம் அவனோடு கூட பேசுகிறதை அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அவன் மேல் இரக்கமுள்ளவர், அவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று அவருடைய மன விருப்பமாய் இருந்தது. ஆகவே அவர் தேடி சென்று அவனை விடுதலை ஆக்கினார். என் அன்பு சகோதரனே, தீராத வியாதியினாலே இன்றைக்கு நீ வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? உன் அருகில் தான் இயேசு நிற்கிறார், உன்னோடு தான் இயேசு பேசுகிறார். நீ உனக்கு தெரியவில்லை, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று தெரியவில்லை, எப்படி எங்கே யார் சுகமாக்குவார்கள் என்று தெரியவில்லை. மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்டு விட்டது. எல்லா வழிகளிலும் நீ கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இயேசு உனக்கு இலவசமாய் சுகத்தை கொடுக்க உண்மை உள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம். அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பார், அவர் உன்னை சுகமாக்குவார். நீ யாராயிருந்தாலும் எப்படி இருந்தால், ஐயா நான் வேறு மதத்தை சேர்ந்தவன், வேறு மதத்தை சேர்ந்தவள், என்னை இயேசு நேசிப்பாரா? எனக்கு ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வாரா? என்னுடைய நோயை சுகமாக்குவாரா? கட்டாயமாய் சுகமாக்குவார். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லோருக்கும் கடவுள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரால் படைக்கப்பட்டவர்கள் தான் நானும் நீங்களும். ஆகவே அந்த படைத்த அந்த அருமை அன்புள்ள தகப்பன் இயேசுவிடத்தில் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்க அவரிடத்திலே நீங்கள் தைரியத்தோடு வரலாம். அவர் ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, எந்த விதமான சமுதாயத்தையும் பார்ப்பது இல்லை. அவர் அவைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு மதத்துக்குரியவர் அல்ல, அவர் அதற்கு மதத்திற்கு அப்பாற்பட்டவர். யாவருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீங்கள் அவரை நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கடன் பிரச்சனை நிமித்தமாய் என்னால் இனி தாங்கிக் கொள்ள முடியாது என்று எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு போய் இனி மறிக்க சாக வேண்டும் என்ற முடிவோடு இருந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஹல்லேலூயா, குடும்பமாய் மறிக்க வேண்டும், பிள்ளைகளையும் சேர்த்து நீ விஷம் கொடுத்து சாக வேண்டும் என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னோட இயேசு பேசுகிறார், மனம் திரும்பு, நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு உனக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து இருக்கிறார். உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும்படி இயேசுவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்து பார். கடன் பிரச்சனையை மாற்றி உன்னை உன் குடும்பத்தையும் வாழ வைப்பார். எந்த தொழிலில் நஷ்டப்பட்டாயோ அதே தொழிலை மறுபடியும் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். இழந்தவைகளை மறுபடியும் திரும்ப உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இவன் 38 ஆண்டு காலமாய் வியாதியாய் இருந்த மனிதன் பாருங்க, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு சொன்ன உடனே அப்படி அவருடைய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. அவருடைய சரீரத்தில் 38 ஆண்டு காலமாய் இருந்த பயங்கரமான வியாதி அப்படியே அவனை விட்டு மாறி போனது. முழுவதும் அவன் சுகமாகி விட்டான். உடனே பாருங்க, 38 வருஷம் வியாதியாய் இருக்கிற மனுஷன் உடனே எழும்பி நடக்க வேண்டுமானால் எத்தனை பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஒரு காய்ச்சல் தலைவலி ஒரு முறை வந்துவிட்டாலே அது ஸ்தோத்திரம், ஒரு நாள் வந்தாலே போதும். எத்தனை நாட்கள் அப்படியே அந்த டயர்ட்னஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது என்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ 38 ஆண்டு காலமாக வியாதியாக இருந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் பொழுது முழுமையாக சுகம், அது முழுவதும் சுகம், அறகுறையாக அல்ல. விடுதலை அறகுறை சுகம் அல்ல, அவர் முழுமையும் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் விடுவிக்கிற தெய்வம், அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிற தெய்வம். என் அன்பானவர்களே, எனக்கு தெரியும், என்னுடைய வீட்டின் அருகாமையிலே ஒரு குடும்பத்தார், அவர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் குல தெய்வம் என்று சொல்லி அவர்கள் வீட்டில் அருகிலேயே கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயிலிலே அவர்கள் விசேஷம் நடத்தும் போது நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வீட்டிற்கு அடுத்த 2 வீடு தள்ளி அடுத்த காம்பவுண்ட், அங்கே அவர்கள் அந்த விசேஷங்கள் நடத்தும் போது அந்த குடும்பத்திலேயே 3 பேர் சாமி ஆடுவார்கள். அந்த தகப்பனார் சாமி ஆடுவார், அவருடைய மூத்த மகன் சாமி ஆடுவான், கடைசி மகன் சாமி ஆடுவான். 3 பேர் மேலும் சாமி வந்து ஆடும். இதெல்லாம் என் கண்ணாலே நான் பார்த்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குடும்பத்தில் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூத்த மகன் அந்த மனுஷன் நன்றாயிருந்தான். அவனுக்கு 5 பெண் பிள்ளைகள். இப்படி இருக்கும்போது அவன் திடீரென்று தற்கொலை பண்ணி செத்தான். சாமியாடக்கூடியவன் தற்கொலை பண்ணி செத்தான். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த மனுஷனிடத்திலே அவர்கள் வழிபடுகிற அந்த தெய்வம், அந்த சாமி வந்து அந்த தகப்பனிடத்திலே வந்து சொல்லுதான், உடைய குடும்பத்தில் ஒரு மரணம் நடக்க போகுது, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு போச்சுதான்.
அல்லேலூயா. பாருங்க, இந்த அதே போல் அவருடைய மூத்த மகன் விஷம் குடித்து தற்கொலை பண்ணி செத்து போனான் சாமியாடுறவன். கொஞ்ச நாட்கள் கடந்து போனது. அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி மகன் அவன் திருமணமாகி 2 மாதம்தான் இருக்கும். திடீரென்று விஷம் குடித்து அவன் பாருங்க ஒரு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு தோட்டத்திலே அங்கே போய் விஷம் குடித்து அங்கே கிடக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் விஷம் குடித்து அங்கே கிடக்கிறான். அதை அறிந்த உடனே நாங்கள் சிலர் ஓடி போய் அவனை தூக்கி ஒரு காரை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடினோம் அவனை காப்பாற்றுவதற்காக. அவர்கள் அங்கே செய்ய வேண்டிய எல்லா சிகிச்சைகள் ட்ரீட்மெண்ட்டுகளையும் கொடுத்தார்கள். ஆனாலும் பரிதாபமாய் செத்து போனான். அவனும் சாமியாடக்கூடியவன். இதெல்லாம் என் கண்ணாலே நாங்களே அதை செய்தது. அவனை ஆஸ்பத்திரிக்கு நானும் சேர்ந்து தான் தூக்கி கொண்டு ஓடினோம். பாருங்க, அப்பொழுது அந்த தகப்பனிடத்திலே அவருடைய தெய்வம் சொல்லுகிறதா, அவனுடைய குடும்பத்தில் இப்படி இன்னொரு மரணம் நடக்க போகுது, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு போச்சு தான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னால் முடியாது என்று சொல்லி கொண்டு போக மாட்டார். அந்த குடும்பத்திற்கு அவர்கள் அந்த விசேஷங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பணம் செலவு செய்து ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அங்கே விசேஷத்தை நடத்துவார்கள் அந்த கோவிலிலே. ஆனால் பாருங்க, அவைகள் ஒன்று அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. அந்த தகப்பனார் இரவு நேரங்களிலே வயதான சமயத்திலே அந்த மனிதன் அவருடைய மகனுடைய பெயர்களை சொல்லி செத்து போன 2 மகனுடைய பெயரையும் சொல்லி, ஒருவன் பேர் ராஜப்பான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறது என் வீடு வர கேட்கும். அந்த சத்தம் போட்டு அந்த வயதான சமயம் இருந்து ஓன்னு அழுகிற சத்தம் இங்கே வர கேட்கும். அவருடைய மூத்த மகனுடைய பேரை சொல்லி அழுவார். அந்த இளைய மகனுடைய பேரை சொல்லி அழுவார். 2 மாதம் தான் திருமணமாகி அவருடைய மனைவி ஒரு விதவையாய் கடந்து போனாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிற, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் இயேசு கைவிடுவதில்லை. ஒருவரையும் அவரை கைவிடுவதில்லை. அவர் பேசும் தெய்வம், அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வம், ஜீவனை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. யார் எவைகள் உன்னை கைவிட்டிருந்தாலும் சரி, இயேசு கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த கானானிய ஸ்திரீ, அவளுடைய மகள் அவருடைய கொடிய பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். இயேசு அவர் சொன்னார், ஸ்ரீயே, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடி உனக்காக கடவது. அப்ப அவளுடைய விருப்பம் என்ன? என் மகள் சுகமாக வேண்டும், என் மகள் விடுதலையாக வேண்டும். அப்பொழுது அவருடைய மகள் விடுதலையாகி விட்டாள். இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். பாருங்க, மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். 2வது ஒன்றை பார்க்கலாம். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீது ராஜாவாக இருந்தான். தாவீது மரித்த பிறகு அவனுடைய குமாரனாகிய சாலமோன் இப்பொழுது ராஜாவாக இருக்கிறான். அவன் பாருங்க, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம் கிபியோன் என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் கிபியோன் என்று சொல்லுகிற ஒரு இடம், மோசையின் காலத்திலே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் இப்பொழுது கிபியோன் என்று சொல்லுகிற ஒரு மேடான இடத்தில் இருக்கிறது. அங்கே பலிபீடம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்கல பலிபீடம் எல்லாமே இருக்கிறது. இவன் ராஜாவாக பொறுப்படுத்தி அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக சிங்காசனத்திலே ஆண்டவர் அவனை வைத்த உடனே அவன் ஆண்டவரை தேடி அங்கே போகிறான். தேவனுடைய கூடாரத்துக்கு தன்னுடைய பிரபுக்கள், பிரதானிகள், அதனுடைய மந்திரிகள் எல்லாரையும் மேன்மக்கள், அவருடைய ஸ்தோத்திரம், எல்லா சேனாதிபதிகள், இவர்கள் அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு ஆண்டவருடைய அந்த கூடாரம், தேவனை ஆசரிக்கிற ஆசரிப்பு கூடாரம் அது இருக்கிற அந்த கிபியோன் என்று சொல்லுகிற இடத்துக்கு போகிறான். அங்கே போய் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்திவிட்டு அன்று இரவு அவன் அங்கே தூங்கி கொண்டு இருக்கிற வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார், உனக்கு நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள். இப்படி கேட்கும் பொழுது நானும் நீங்களுமாக இருந்தால் என்ன செய்வோம்? எப்படி கேட்போம்? ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு திருமணம் சீக்கிரமாய் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், நல்ல ஒரு கார் வேண்டும், நல்ல வேலை வேண்டும்,
என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் எனக்கு முடித்து என்னை விடுதலையாக்க வேண்டும், என்னுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்ல வேலை தொழில்கள் வேண்டும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்க என்னுடைய வேலை இன்னும் 2-3 கம்பெனியாக பெருக வேண்டும். பல காரியங்களை கேட்போம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வேலை வேண்டும், இந்த வேலை வேண்டும், அவர்கள்லாம் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும், எப்படியெல்லாமோ நம்ம கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கேட்க வேண்டியது ஒன்று தான். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஆண்டவர் இன்றைக்கு இரவு வேளையிலே உங்களோடு இயேசு கேட்கிறார், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய விருப்பமெல்லாம் நீங்க தான். ஹல்லேலூயா. நீங்க தான் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சாலமோனிடத்தில் கேட்ட உடனே சாலமோன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஸ்தோத்திரம். 10வது வசனம். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஞானத்தையும் அறிவை எனக்கு தந்தருளும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை கேட்டான் பாருங்க. அவன் ஏராளமான ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம். என்னுடைய சத்துருக்கள் பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் எல்லாம், அதையெல்லாம் ஆண்டவரே முறையெடுத்து தோற்கடித்து அவர்கள் எல்லாம் எனக்கு கீழே இருக்க வேண்டும், அந்த தேசங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். பல காரியங்களை அவன் கேட்டிருக்கலாம். என்னை உயர்த்தி கீர்த்தியாய் வைக்க வேண்டும், புகழ்ச்சியாய் வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். எல்லா காரியமும் கேட்டிருக்கலாம். அது அவன் என்ன கேட்டான்? இந்த ஏராளமான ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை எனக்கு தாரும், அறிவை எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க. இப்படி கேட்ட உடனே ஸ்தோத்திரம், அதுல 11வது வசனத்தை படித்து பாருங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் கவனிங்க, இந்த விருப்பம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தபடியினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? சாலமோனுடைய இருதயத்தில் இந்த ஒரு விருப்பம் இருந்திருக்கிறது. நான் ஒரு இளைஞனாய் இருக்கிறேன். சமஸ்த இஸ்ரவேல், அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் கீழே பல நாடுகள் கப்பங்கட்டி பல ராஜாக்கள் அவர்களுக்கு கீழே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியாக ஒரு பெரிய ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு ராஜாவாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பேரும் புகழுமாக கனத்துக்குரியவனாக இருக்கிறான் பாருங்க. அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த விருப்பம் என்ன? வேறு விருப்பம் இல்லை. இந்த ஞானம், தேவனே இவர்களை நடத்த வேண்டிய ஞானம். இந்த ஜனங்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் எப்படி நான் அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும், தேசத்தை எப்படி நடத்த வேண்டும், அந்த சட்டங்கள் திட்டங்கள் இவைகளெல்லாம் எப்படி நான் செயல்படுத்த வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உமக்கு பிரியமாக நான் எப்படி வாழ வேண்டும், இதற்கு எல்லாமே அவனுடைய உள்ளத்திலே ஒரு விருப்பம் இருந்தது. தேவன் தம்முடைய ஞானத்தை எனக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் கேட்பது அவருக்கு சித்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கார்பெண்டர் வேலை செய்கிற ஒரு தம்பி எனக்கு தெரியும். அவன் தினமும் அந்த கூலி வேலைக்கு போவான். அப்படிதான் அவன் பிழைத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு நாள் என்னிடத்தில் கேட்டான், ஆண்டவருடைய வசனத்தை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக நாம் அந்த தேவ வசனங்களை வைத்து நாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. வசனத்தில் எப்படி சொல்லி இருக்கிறது அல்லவா, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்யவில்லை அப்படி என்று சொல்லி வீணான விதாண்டவாதங்களை ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அநேகர் இப்படி செய்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாமல் செய்கிற காரியம். அவன் சொன்னான், இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும், என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அது உங்களுக்கு செய்வேன் என்று தானே இயேசு சொல்லியிருக்கிறார் என்று கேட்டான். நான் ஆம் என்று சொன்னேன். உடனே அவன் சொன்னான், எனக்கு ஏன் ஆண்டவர் செய்யவில்லை, ஏன் உனக்கு நீ என்ன கேட்டாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவன் சொன்னான், நான் ஒரு ரேடோ வாட்சி கேட்டேன். ரேடோ கம்பெனி வாட்சி, அது பல விதங்களில் இருக்குது. 40,000, 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம், பல விதமான விலை கூடிய ஒரு காஸ்ட்லியான வாட்சி, விலை கூடின கடிகாரம் பாருங்க. அவனுக்கு இப்பொழுது அந்த வாட்ச் தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு வாட்ச் தேவை.
ஆனால் இவ்வளவு விலையான ஒரு வாழ்ச்சி அவனுக்கு இப்பொழுது தேவையில்லை. அது ஆண்டவருக்கு தெரியும். உடனே ஆண்டவர் ஏழையான கொடுக்க மாட்டார், பணக்காரனுக்கு தான் கொடுப்பார், அப்படி கிடையாது. நம்முடைய தேவை நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை தவறாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. எதற்கெல்லாமோ சேர்த்து வசனத்தை கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு நிற்கக்கூடாது. நாம் ஆண்டவரத்தை கேட்பது ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு விருப்பமானதாய், பிரியமானதாய், சித்தமானதாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சாலமோனுடைய மனதிலே இந்த விருப்பம் இருந்தது. ஆகவே அந்த விருப்பத்தை அவன் ஆண்டவரிடத்தை சொல்லுகிறான், இந்த ஏராளமான ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க, இந்த தேசத்தை நடத்த, உமக்கு பயந்து உமக்கு பிரியமாய் இந்த தேசத்தை ஒரு நல்ல ஆட்சி செய்ய, தேசத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாக, சமாதானம் உண்டாக, பாதுகாப்பை நீ தர, நீர் தேசத்தில் இருந்து தலைவராய் இருந்து தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானம் எனக்கு வேண்டும், ஞான இருதயத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 12வது வசனத்தை வாசிப்போம். ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். 11வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால், இந்த விருப்பம் உன்னுடைய இருதயத்திலே இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும், பாத்தீங்களா, நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல், உனக்கு ஒரு நீடிய ஆயுளை நீ கேளாமல், நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் என்னுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்ல. பாத்தீங்களா, ஆண்டவர் பார்வையிலே இவன் கேட்டது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாய் இருந்தது. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாய் இருந்தபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விருப்பம் உன்னுடைய மனதில் இருந்தபடியினாலும் நான் உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்ததும் அல்லாமல், உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் வரப்போகிற ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். கர்த்தர் அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா. சாலமோனுடைய ஞானத்தை போல உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த ஞானமும் இல்லை. சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தது போல இந்த உலகத்தில் இன்னொரு மனிதன் இதுவரைக்கும் பிறந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உடையவனும் ஒருவனும் வாழ்ந்ததும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மனதிலே அவன் விருப்பமாய் இருந்த அந்த விருப்பத்தை பார்த்தார். அது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றதாய் இருந்தபடியினாலே அப்படியே ஆண்டவர் அதை கொடுத்தார். பாருங்க, அவன் கேட்காத இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், வசதிகள், வாய்ப்புகள், செல்வாக்குகள், உயர்வுகள், கனங்கள், மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் ஆண்டவர் அவன் கேட்காமலே கூட சேர்த்து கொடுத்தார். நீங்க ஆண்டவருக்கு மட்டும் பிரியமாய் இருந்து பாருங்க, அவருடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி பாருங்க. நீங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்னுடைய மன விருப்பம் இருக்கட்டும், உங்க மன விருப்பத்தை எனக்கு சொல்லுங்க, நான் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவரேன்னு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுவார். நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து செய்து பாருங்கள். நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யங்களையும் கனங்களையும் இந்த உலகத்தில் எல்லா மேன்மையும் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி எங்கள் அன்பு பிதாவே. இப்பொழுதும் நீர் உம்முடைய ஜனங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற
உம்முடைய கிருபைக்காக அன்புக்காக ஸ்தோத்திரம். கேட்ட யாவருடைய உள்ளங்களிலும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கிரிய செய்வதாக, தடைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவருடைய வசனம் கிரிய செய்ய விடாதபடி தடை பண்ணும் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம் ஆண்டவரே. கேட்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற யாவர் உள்ளங்களிலும் கர்த்தர் பேசுவீராக. உடைய வாழ்க்கையிலே சரீர விடுதலை அற்புதங்களும், உடைய பிரச்சனையிலே அற்புதமும், உடைய ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படவும், பரலோக சொர்க்கத்திற்கு தகுதியாக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு செலுத்துகிறேன். இந்த புதிய மாதம் முழுவதும் ஆண்டவரை ஊழியத்தையும் சபை மக்கள் யாவரையும் அடியானையும் குடும்பமாய் யாவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நீர் தலைவராயிருந்து நடத்துவீராக. உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். உம்முடைய விருப்பங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அவைகளை செய்து நிறைவேற்றும் கிருபை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. தாழ்மையாய் இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அவர் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. Hallelujah.